முதல் தோல்வியை சந்தித்த ராஜஸ்தான். இஷான் கிஷானின் அதிரடி ஆட்டம், எஸ்ஆர்ஹெச் பவுலரின் மிரட்டல்கள். சரி வாங்க இன்னைக்கு மேட்ச் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா டாஸ் வின் பண்ணி ராஜஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி சோப்ரா வச்சு ஃபர்ஸ்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலே அபிஷேக் சர்மா விக்கெட் எடுத்துட்டாரு. டிராவிஸ் ஹெட்டுக்கு இன்னைக்கு சுத்தமாகவே படலை, அவரும் சீக்கிரமாக அவுட் ஆகிட்டாரு. அடுத்து வந்து இஷான் கிஷான் ஹென்ரிசன் ரெண்டு பேரும் போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. இஷான் கிஷான் அதிரடியாக விளையாண்டு 91 ரன் அடித்தார், அவரும் அவுட் ஆகிட்டாரு. இது கிளாசன் வந்து 40 ரன் அடித்து அவரும் அவுட் ஆகிட்டாரு. லாஸ்ட்டாக நிதிஷ்குமார் ரெட்டியும் சாயில் அரோராவும் பார்ட்னர்ஷிப்பு செம்மையாக இருந்துச்சு. நிதிஷ்குமார் ரெட்டி 28 ரன்னுக்கும் சாயில் அரோரா 24 ரன்னுக்கும் அவுட் ஆகிட்டாங்க. 20 ஓவர் முடியல 216 ரன் அடித்தாங்க. எஸ்ஆர்ஹெச் சூப்பராக விளையாண்டாங்க. அதிகபட்சமாக ராஜஸ்தானில் சோப்ரா ஆச்சார் மட்டும் 2 விக்கெட் எடுத்தார். சரி அடுத்த செகண்ட் இன்னிங்ஸ் ஆட வந்த ராஜஸ்தானுக்கு பெரிய எமகண்டமாக இருந்துச்சு ஃபஸ்ட் ஓவர்லேயே. ஆமாங்க, என்னன்னா பர்புல் வந்து விலாசிய முதல் ஓவர்லேயே 3 விக்கெட் எடுத்துட்டாரு. யாருன்னு பார்த்தா வைபவ் சூரியவன்சி, சுரேத்ரேல், பிரிசிட்டோரியஸ் 3 விக்கெட்டையும் எடுத்துட்டாரு. இளம் வீரர்கள் இதே ஃபஸ்ட்டு டைம் முதல் ஓவரில் 3 விக்கெட் எடுத்து கலக்கிட்டாரு. அடுத்து வந்து ரியான் பிராக்கும் அவர் சீக்கிரமாக அவுட் ஆகிட்டாரு. என்னடா இது ராஜஸ்தானுக்கு வந்து சோதனைங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் போது ரவீந்திர ஜடேஜா அதிரடியாக விளையாண்டு 45 ரன் அடித்தார். பொரேரா வந்து 69 ரன் அடித்தார். 2 பேரும் பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் வின் பண்ணாங்களான்னு கேட்டிங்களா, இல்லை 159க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 57 ரன் வித்தியாசத்தில் ஆர்ஆர் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் இன்னைக்கு சூப்பராக பண்ணாங்க. பவுலிங்கும் சரி, பேட்டிங்கும் சரி, பில்டிங்கும் அனைத்துலேயுமே கலக்கிட்டாங்க. அதனால தான் இந்த வெற்றி வந்துச்சுன்னு சொல்லலாம். 2வது வெற்றியை பதிவு செஞ்சுட்டாங்க எஸ்ஆர்ஹெச்.